வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்குதா இல்லையா, அதை எப்படி ஆன்லைன்ல செக் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. நாடு முழுவதும் மக்களவை தேர்தலுக்கான தேதியை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேர்தலில் வாக்களிக்க வாக்காளர் அட்டை என்பது மிக முக்கியம். வாக்களிக்க வாக்காளர் அடையாள அட்டை மட்டும் இருந்தால் போதாது, வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. சில காரணங்களால் பல பெயர்கள் நீக்கப்பட்டும் காணாமல் போனது அல்லது பட்டியலிருந்து நீக்கப்பட்டது என பல முறை நடைபெற்றுள்ளது. எனவே தேர்தலுக்கு முன்பு உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று உள்ளதா இல்லையா என்பதை எப்படி நீங்க ஆன்லைன்ல செக் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நீங்க கூகுள் ஓபன் பண்ணிட்டு இங்க நீங்க என்ன டைப் பண்ணணும்னா என்எஸ்விபி அப்படின்னு என்டர் பண்ணீங்க அப்படின்னா என்எஸ்விபியோட போர்ட்டல், அதாவது நேஷனல் சர்வீஸ் ஓட்டர் போர்ட்டல், இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகும். அது வித்தின் ஃபியூ செகண்ட்ல உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகிரும். ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்ங்கிற மாதிரி வந்துடும். இங்க பாத்தீங்க அப்படின்னா சர்ச் இன் எலக்ட்ரோல். ஸோ இங்க சர்ச் இன் எலக்ட்ரோல்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல 3 விதமா நீங்க சர்ச் பண்ணலாம். ஒன்னு உங்களுடைய சொந்த டீடைல்ஸ், அதாவது பர்சனல் டீடைல்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இங்க லாங்குவேஜ் மெண்டேட்டரி கிடையாது. இங்க ஸ்டார் போட்டுக்கிறது மட்டும்தான் மெண்டேட்டரி. இங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ரிலேட்டிவ் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இதை கொடுத்துட்டு இங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட், நீங்க எந்த கான்ஸ்டிட்யூன்சிக்கு சேர்ந்தவங்க அதை கொடுத்து இங்க இருக்கிற கேப்சா கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்துடும். ஸோ டீடைல்ஸ் வந்ததுன்னா நீங்க பாத்துக்கலாம் இவங்க வாக்களிக்க தகுதியானவர்கள். செகண்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா எபிக் நம்பர், அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். ஓட்டர் ஐடி நம்பர் ஸ்டேட்டஸை கொடுத்துட்டு இங்க இருக்கிற கேப்சா கொடுத்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எபிக் நம்பர் மூலியமா டீடைல்ஸ் வந்துடும். மூன்றாவது டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர். உங்களுடைய மொபைல் நம்பர் இங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு மொபைல் நம்பரை கொடுத்து கீழே இருக்கிற கேப்சா எடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது உங்க நம்பர் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கணும். ரிஜிஸ்டர் ஆகியிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இந்த மொபைல் நம்பர் எத்தனை எபிக் நம்பர் சேவ் ஆயிருக்குதோ அதை எல்லாமே இங்க உங்களுக்கு ஷோ பண்ணும். இந்த மாதிரி நீங்க 3 விதமா சர்ச் பண்ணி எடுக்கலாம் உங்களோட ஓட்டர் ஐடியை. இந்த லிங்க் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கணும். நீங்க அங்கிருந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். அது இல்லாம இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எதுவும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க.